இப்ப இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்காம நான் தான் காலேஜ்ல கெத்து அப்படின்னு கொடுக்குறாங்க. அதெல்லாம் இல்ல, நீ கெத்து காலேஜ்ல காட்டுவப்பா, ஆனா வெளியே வந்தா ஒருத்தர மதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றதுதான் இந்த மூவியோடைய மோட்டிவே. ஹீரோக்கு எந்த அளவுக்கு கிளாப்ஸ் இருக்குதோ அதே அளவுக்கு வந்து விஜய் சேதுக்கு அந்த அக்சப் கான் அந்த குட்டி டிராகனா செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா வருவார். அவர் சூப்பரா இருப்பாரு. அந்த மிஸ்கின் வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு. நம்ம சில இடத்துல வந்து அந்த டான் படத்துல வந்து எஜே சூர்யா மாதிரி இருக்கும், பட் ஆனா மிஸ்கின் வந்து வேற மாதிரி தான். பையன் வந்து ஒரு பொண்ணாலதான் இம்ப்ரூவ் ஆகுறான், ஒரு பொண்ணாலதான் டவுன் ஆகுறான் அப்படின்றத காட்டிருக்காங்க. என்னைக்குமே நம்ம அப்பா அம்மாவை ஏமாத்த கூடாது, கடைசியில் நாம தான் ஏமாந்து போவோம் அப்படின்றது இது. அதுக்கப்புறமேட்டு கருமாயிஸ் பூமரங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து இதை காட்டிருக்காங்க. நீ ஏதாவது ஒன்று கெட்டது பண்ணினா திரும்ப ஒன்னே வந்து கடைசியில் அடிக்கும் அப்படின்றது தான் இந்த படத்துடைய மோட்டிவ் வச்சிருக்காங்க. செம்ம படம் சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லா படமே முடிஞ்ச மாதிரி இருக்கும், பட் செகண்ட் ஹாஃப்ல தான் வேற லெவல் கொண்டு போயிட்டாங்க. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சு வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அந்த ஒரு ஹீரோ வந்து அந்த அளவுக்கு இறக்கி பேசுவார் ஃபர்ஸ்ட் இல்ல, அவரே பத்தி பெருமையா பேசுவார் கிளைமேக்ஸ்ல. அது இன்னும் செம்மையா இருந்துச்சு. அவங்க பொண்ணை தர அளவுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து பிடிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அவன் நல்லா படிக்கிற பையன் தான், பட் ஆனா அந்த பொண்ணுங்களால தான் வாழ்றதும் பொண்ணுங்களால தான் கெடுறதும் ரெண்டுமே ஒரே இடத்துல காமிச்சிருக்கேன். சூப்பரா இருக்கு. ஏன்னா நாம நிறைய இடத்துல பொண்ணுங்களால தான் கெட்டிருப்போம், பொண்ணுங்களால வாழ்ந்ததா எந்த சத்திரமும் இல்லை. நான் குடும்பத்துக்கு அப்புறமேட்டு கனெக்ட் ஆனது இந்த படம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.